இப்போ நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரை பதவி நீக்கம் செய்யணும், தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்ற விவகாரம் இன்னைக்கு இந்திய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட ஒரு இந்திய கூட்டணி சேர்ந்த 100 எம்பிகள் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மான கடிதம் சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பாஜகவை சேர்ந்த பல பேர் நாங்க ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவு அளிக்கிறோம், ஸ்டாண்ட் வித் ஜி.ஆர். சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்குமே கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவுல பூதாகரமா மாறி இருக்கிறதால இந்த விஷயத்தை பத்தி உங்க கருத்து என்ன? பாஜகவை பொறுத்தவரையுமே அவங்க இந்துக்களுக்கு சப்போர்ட்டான, அவங்க வெளிப்படையாவே எழுதுறாங்க, இந்துக்களுக்காக பேசின ஒரு நீதிபதிக்கு எதிராக இந்த எதிர்கட்சியினர்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொடுத்துருக்குறாங்க, இது கண்டிக்கத்தக்கதுங்கிறாங்க. அவங்க எங்கேயுமே நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்த ஒரு நீதிபதிக்கு எதிராக இவங்க இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. இந்துக்களுக்காக பேசியதற்காக இவருக்கு எதிராக இவர்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, அதனால் இதை எதிர்க்கிறோம்ங்கிறாங்க. உண்மையிலே நியாயமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அவங்க? இவர் நியாயமாக ஒருத்தர் சட்டத்திற்கு உட்பட்டு கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு தகுதி நீக்கம் செய்யணும்னு கொடுக்குறாங்க. இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லனாவது குறைந்தபட்சம் சொல்லணும். ஆனா இந்த பாஜக காரங்க வெளிப்படையாவே அதை சொல்றாங்க. அவர் இந்துக்கு ஆதரவா தான் கொடுத்தாரு, அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளாம இப்படி இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்கன்றாங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த எதிர்கட்சியினர் இப்படிப்பட்ட ஒரு மோஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு சிட்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு எதிராக வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் கொடுக்கல, இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கங்கள், எல்லா சங்கங்களுமே இதுல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கு. ஏன் இது வெறும் வழக்கறிஞர்கள் சங்கத்தோட நிக்குதுன்னா, அவங்களுக்கு சட்டத்தை பத்தி தெரியும். இதுவரையும் எத்தனை நீதிபதிகள் இருந்திருக்கிறாங்க, எப்படி தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறாங்க, தீர்ப்புகளின் மீது நமக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அதை கொடுத்த விதம், அதற்கு உள்நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லா நீதிபதி மேலேயும் வர்றதில்லைல்ல. அப்படி வந்திருக்கிற காரணத்தினால்தான் அதை எடுத்து ஒரு தகுதி நீக்கம் அப்படிங்கிற அடிப்படையில எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பொதுவாகவே இந்த ஒரு விஷயம் தீபம் ஏற்றது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு அவர் தகுதி நீக்கம் அப்படின்ற அளவுக்கு புகார் கொடுக்க முடியாது. அப்ப தொடர்ந்து அவர் மேல ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா மட்டும்தான் அது அங்க ஒரு வேல்யூவான குற்றச்சாட்டா இருக்கும். அப்படியே அவர் மேல தொடர்ந்து ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? இல்ல, தொடர் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பொதுவாகவே நீதிபதிகளா இருக்கிறவங்க பொதுவெளியில எதுவும் மிகப்பெரிய அளவுல பேச மாட்டாங்க. பொதுவாக அப்படி பேசக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது, பட் பேச மாட்டாங்க, ஏதாவது மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆயிடுமோ அப்படின்னு. ஆனா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொரு நீதிபதி ஒருத்தர் ஒரு கருத்தை விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய ஒரு அமைப்புல போய் பேசும்போது, இங்க பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சட்டமாக இருக்கணும் அப்படின்னு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக இன்னொரு உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பேசினார். அவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த கொந்தளிப்பு வந்தது உங்களுக்கு தெரியும். ஏன் இது வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை, ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய அஜெண்டாவை சரி அப்படின்னு ஒரு பொது நிகழ்வுல பேசக்கூடியவர் நியாயமான தீர்ப்பை கொடுப்பாராங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வர்ற இடத்துல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மீட்டிங்ல எல்லாம் பேசும்போது, சனாதன நிகழ்ச்சி அப்படின்னு ஏதோ இந்துக்கள் அல்லது இந்து அமைப்புகள் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில அவர் பேசும்போது, அவரை பார்க்கும்போது அவர் சொல்ற கருத்துக்கள் எதுவுமே நடுநிலையாக இல்லை அப்படிங்கிறது பார்வையாளராக இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு விஷயம். இந்த டாக் ஒரு பக்கம் மைண்ட்ல இருக்கும். அதாவது அவர் பேசின சனாதனத்தை பத்தியோ, அவருக்கு ஒண்ணு நடந்துச்சு, என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னு அவர் சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கும். ஒரு சில நம்பிக்கையின் அடிப்படையில எச்சில் இலை இருந்தால் அதன் மேல் இது செய்யலாம்னு அப்படி ஒரு இந்து மத அடிப்படையில் இருக்குன்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. இந்த மாதிரி தீர்ப்புகள் எல்லாம் எங்கே இருந்து இந்த பேக் வருது அப்படின்னு பார்த்தா, இவர் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து வருது. இவருக்கு ஏற்கனவே தொடர்பு இருந்ததாக இவர் அண்ணாமலைய புகழ்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு. இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் ஒரு அரசியல் கட்சியை, அரசை பாராட்டலாம், அரசு சிறப்பாக செயல்படுது, அரசு நாங்கள் சொன்ன விஷயத்தை சிறப்பாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது, இந்த அரசு மக்களுக்காக நிக்குது அப்படின்னு விமர்சிக்கலாம், இல்ல பாராட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அரசிலேயோ அரசு பதவியிலேயோ இல்லாத பாஜகவில் இருக்கிற ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை பாராட்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது சொல்றாருங்கிறதும், அவரை சந்திச்சிருக்கிறாருன்னு ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு இருக்குதும், இது சவுக்கு சங்கர் அவர்களுடைய பேட்டியில இருந்து ஒரு சில விஷயங்கள், ஏற்கனவே அவர் மேல கொடுத்த கண்டெம்ட்ல வந்த குற்றச்சாட்டுகள், இப்படி கலெக்டிவ் ஆஃப் இந்த அலிகேஷன்ஸ் அப்படிங்கிறதான், இந்த சேர்க்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது இதற்கு ஒரு ஏதோ ஒரு காரணம் பின்னாடி இருக்கு அப்படின்னு தோணுது. குறிப்பா இந்த தீர்ப்பை எடுத்துக்கங்களேன். ஒரு வழக்கு, இந்த கார்த்திகை தீபமுக்காக திருப்பரங்குன்றத்தினுடைய மலையின் உச்சியில இது மாதிரி தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற பிரச்சனை 1920 இருந்து தொடர்ந்துகிட்டு வர்ற 100 ஆண்டு பிரச்சனை இல்லையா? இது எல்லாருமே ஏத்துக்கிறோம். 100 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை. 2014 ஏற்கனவே இதே உயர் நீதிமன்றம் இதுல 2 தீர்ப்புகள், அந்த உச்சி மலையில நீங்க போய் தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாச்சு.
அந்த மாதிரி வந்த மனுவை தள்ளுபடி பண்ணியாச்சு. ஸோ இதை மீறி கொடுக்கக்கூடிய இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு காலமாக விசாரிக்கப்பட்டிருக்கணும்னாவது நம்ம, அதாவது நான் லீகலா அட்வொகேட்டா பேசல, குறைந்தபட்சம் மக்களுடைய மனநிலையில இருந்து என்ன இருக்கும், பல வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், ஒரு கோரிக்கை கேட்டிருக்காங்க, கேட்டவர் பல வருஷமாக இதற்காக காத்திருக்கிறார், இப்படித்தானே இருக்கணும். ஆனா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது நவம்பர் 11, 2025 தான். இந்த வழக்கு இந்த வழக்கு ஆமா இந்த நவம்பர் 11, 2025 தான் ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவர் அந்த ரிட் பெட்டிஷனை போடுறார். இதற்கு கூட போட்ட ரிட் பெட்டிஷனர்லாம் வேற வேற தேதிகளில் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த வழக்குங்கிறது ஒரு வழக்கு நம்பர் இருக்கும் இல்லையா, இந்த ரிட் பெட்டிஷன். நான் தெளிவாக அந்த ரிட் பெட்டிஷன் நம்பரை சொல்லணும்னா 32317/2025. இந்த வழக்கு போடப்பட்ட தேதிங்கிறது நவம்பர் 7, வந்தது நவம்பர் 13. நவம்பர் 13 இருந்து டிசம்பர் 1 தீர்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 13 1 உங்களுக்கு 20 நாட்கள் கூட முழுவதுமாக கிடையாது. இந்த 20 நாட்கள் இல்லாத சூழல்ல 5 தடவை வாய்தா போடப்பட்டிருக்கு. 5 தடவை வாய்தா போடப்பட்டு உடனடி விசாரணை. நம்ம என்ன சொல்றோம்னா நீதிமன்றம் உடனடி விசாரணையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. அது எப்படி இங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை முறைன்னு ஒன்று இருக்கு. 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு இங்க விசாரணை செய்யக்கூடிய நீதிபதிகள் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரே நீதிபதி ஒரே வழக்கை விசாரிக்க மாட்டார். எப்படி நம்ம சினிமாவில் பார்க்குறோமோ அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நீதிபதி அந்த சிட்டிங் மாறும்போது வேற ஒரு நீதிபதி அதை தொடர்வார். ஏன்னா வழக்கினுடைய தரவுகளை வைத்து தான் தீர்ப்பு இருக்கணுமே தவிர அந்த நீதிபதி அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்கிறது அதோட பாயிண்ட். அது வந்து சிட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இவருடைய சான்ஸ், இதுல ரிட்டை விசாரிக்கிற இவருடைய சான்ஸ் இப்ப வரும் பொழுது, இவர் அந்த விசாரணையில் உட்காரும் பொழுது கரெக்டா இந்த பெட்டிஷனர்லாம் வந்து இவர் முன்னாடி இந்த வழக்கை போடுறாங்க. போட்டதுமே உடனடியாக இதற்கு வந்து பதில் சொல்லப்படுது, பதில் கேட்கப்படுது, உடனடியாக இந்த ஹியரிங் முடியுது, உடனடியாக தீர்ப்பும் கொடுக்கப்படுது. சரி, கார்த்திகை தீபம் வருது, அதை ஒட்டித்தான் இந்த வழக்கு போட்டாங்க. ஸோ கார்த்திகை தீபத்துக்குள்ள இருக்கே இல்லைன்னு இந்த வழக்குல சொல்லி ஆகணும்ன்றது ஒரு நியாயமான வாதமா இருக்கலாம். அதற்காக சீக்கிரமா நடத்தினாங்கன்னு இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை இல்லையே. 1920 இருந்து இருந்த பிரச்சனை, ஏற்கனவே நீதிபதிகள் இருமுறை தீர்ப்பு கொடுத்த பிரச்சனை என்னும் போது இதற்கு இந்த விஷயத்துல எழக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, பள்ளிவாசல் அந்த 33 ஏக்கர் அந்த தர்காவை தவிர்த்து மீதி எல்லாமே கோயிலோட இடம். அப்போ அந்த இடத்துல அந்த தீபத்தூண்ல ஏத்தனா என்னதான் பிரச்சனை? நீதிபதி அங்க போய் ஆய்வு செய்யறதுக்கு போறாரு, இந்த இடத்துல ஏத்தனா என்ன பிரச்சனைன்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இல்ல முதல்ல அது தீபத்தூணா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி. தீபத்தூண் எங்க சொல்லப்பட்டிருக்கு? இந்த வழக்கினுடைய உத்தரவுல இருக்கக்கூடிய 2 மாறுபட்ட கருத்தை வந்து நான் முதல்ல எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்பீல்ல வந்து அரசு தரப்புல போய் பேசுவாங்க, அதெல்லாம் வேற. பட் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர் சொல்றார் நீதிபதி, ஏற்கனவே 2 வழக்குகள் இங்க போடப்பட்டிருக்கு. அந்த 2 வழக்குகளினுடைய கோரிக்கையும் மலையினுடைய உச்சியில் இந்த மாதிரி ஒரு விளக்கை வந்து ஏத்தணும், இந்த தீபத்தை ஏத்தணுங்கிறது கோரிக்கை. மலையின் உச்சிங்கிறது ஏற்கனவே தர்காவினுடைய கண்ட்ரோல், தர்காவில் இருக்கிறதாக இருக்கு, அதனால அங்க ஏத்த முடியாதுன்னு பழைய நீதிபதிகள் அதை நிராகரிச்சு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது சரி அப்படின்னு சொல்றார், அது சரி, அதனால அது தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் இந்த மனுதாரர் கேட்கக்கூடிய கோரிக்கை, பரிகாரம்னு சொல்லுவோம், பிரேயர்னு, கோரிக்கைங்கிறதுனா அவர் மலை உச்சியில கேட்கல, அந்த மலையிலேயே டாப் ஹைன்னு ஒன்று இருக்கும், லோயர் பீக்கு ஹையர் பீக்குன்னு இருக்கும். இது ஹையர் பீக்கு கீழே இருக்கிற லோயர் பீக்கு. இந்த லோயர் பீக்குங்கிறது இத்தனை மீட்டர் கடந்து இருக்கு. இத்தனை மீட்டர் கடந்து இருக்கிற இந்த லோயர் பீக்ல இந்த தீபத்தூண் இருக்கிறதுனால இதில் ஏத்துவதற்கு எந்த பிரச்சனையும் வராது, தர்காக்குன்னு எந்த விதமான ஒரு காம்பவுண்டும் போடலன்ற விஷயம்லாம் கொண்டு வராரு. இப்ப இங்க 2 கேள்வி வருது. ஒண்ணு, இது தீபத்தூணா அப்படிங்கிறத அவரே எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, அது இங்கிலீஷ்லயே வந்து ஒரு 2 வரியை மட்டும் சொல்றேன் பாருங்களேன். சர்க்குலர் ஆயில் லேம்ப் மேட் இன் ஸ்டோன் ஹெல்டு பை எ stand in a circular base, stone stand in a circular base, this description applicable to this. அதாவது இந்த எதை தீபத்தூண் நம்ம வரையறுப்போமோ அதை வரையறுக்கிற மாதிரியான விஷயம் அங்க நிக்குதுங்கிறார். அப்ப தீபத்தூண் இதுக்கு முன்னாடி அதை யாருமே என்ன செய்யல, அங்கீகரிச்சு இதுதான் தீபத்தூண் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனா இவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தீபத்தூண் என்பதற்கான ஒரு விளக்கம் உண்டு, அது இதோடு பொருத்தி பார்க்கும்போது இது தீபத்தூணா இருக்கு. உண்மையிலேயே இவ்வளவு பழமை வாய்ந்த விஷயத்துல இது தீபத்தூணா அப்படிங்கறத தீர்மானிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அதிகாரம்ங்கிறது நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. இதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டிய வேலை யாருது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறை தான் வந்து இதை பார்த்துட்டு இது தீபத்தூணா இல்லையா, அல்லது இதை வந்து எல்லை கல்லாக வச்சிருக்கிறாங்களா, அளவீடுக்காக பயன்படுத்துறாங்களா, ஏனைய இடங்கள்ல இருக்கே, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பண்ணும். அப்ப இதையெல்லாம் விசாரிக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? இத்தனை வருஷம் இந்த வழக்குல வந்து இந்த வழக்குல ஆர்கியாலஜிக்கல் சர்வே உள்ள ஒரு மனிதரை சேர்த்தாங்களா? இல்லையே, அப்படி எதுவுமே சேர்க்கல. அவர்களுடைய ரிப்போர்ட் இல்ல. இது தீபத்தூண் தான் அப்படிங்கிற முடிவுக்கு முதல்ல வந்தாச்சு.
இதற்கு இன்னொரு விஷயத்த அதே தீர்ப்புல வந்து நீதிபதி அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 2005 ஆர்டிஓ முன்னாடி ஒரு பீஸ் கமிட்டி நடந்துச்சு 2005. அப்ப தர்கா கமிட்டினர் ஒரு கையெழுத்து போட்டு போனாங்க பீஸ் கமிட்டியில. அதாவது எங்களுக்கு 15 மீட்டர், தர்காவுக்கு 15 மீட்டர் தாண்டி எதையும் செய்துக்கிறதுல பிரச்சனை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதாகவும், and signed the minutes there is no objection for lighting the lamp at தீபத்தூன் அப்படின்னு இவர் ஒரு வார்த்தை போடுறார். உண்மையிலேயே அந்த மினிட்ல தீபத்தூணில் ஏற்றிக்கொள்ள எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அவங்க சைன் பண்ணாங்களாங்கிறது எனக்கும் தெரியாது. நீதிபதி ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காரு, அதை வச்சு நான் நம்புறேன்னு வச்சுப்போம். இப்போ இதை எப்படி நம்ம ஆய்வு செய்ய முடியும்? அந்த நோட் மினிட்ல ஆர்டிஓல அவங்க என்ன எழுதுனாங்க, தீபத்தூண்ல ஏத்திக்கலாம் 2005 இவங்க நோ அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்களான்னு பார்ப்போம். இப்போ என்னோட கேள்வி ஒரு சாமானியனா என்னன்னா, 2005 தீபத்தூண்ல ஏத்திக்க எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு ஒரு தர்கா நிர்வாகம் சொல்லிட்டா, இத்தனை ஆண்டுல எப்பயோ ஏத்திருக்கலாமே அந்த தீபத்தூண்ல. 2005 ஆமா, 2005 அப்புறம் 2014 கோரிக்கை மலையின் உச்சி மேலதானே ஏத்தணும்னு வழக்கு போட்டிருக்காங்க, தீபத்தூண்ல ஏத்தணும்னு போடலையே. அப்ப மலை உச்சி மீது ஏத்த முடியாது, அது நீதிமன்ற தீர்ப்பாய் முடிஞ்சு போன விஷயம். ஸோ அடுத்து எங்க டச் பண்ணலாங்கிறதுக்கு இந்த கல்லை ஒன்றை பார்த்து எல்லை கல்லை இதை தீபத்தூண்னு மாத்துவோமான்னு இவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம். இது மாதிரி மக்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தை வந்து மெய்ப்பிக்கிற மாதிரியான நிகழ்வுகள் அந்த நீதிபதிகள் மேலேயே குற்றச்சாட்டுகள் அப்படின்னு இருக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட நீதிபதி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்னோடு ஒன்னாக பிணைந்து மிகப்பெரிய கேள்வியை நமக்கு ஏற்படுத்துது. 2005 அது தீபத்தூண் அதுல ஏத்திக்கோங்கன்னு தர்கா நிர்வாகம் சொல்லியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக வேண்டியது இல்லையே. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நீங்க எடுத்து போட்டு முடிச்சிருக்கலாம் இத்தனை ஆண்டுகளா. இப்ப எதுக்கு ராமா ரவிக்குமார் வராரு? போன கார்த்திகை தீபம் முன்னாடிலாம் இல்லாம கரெக்டா எப்படி உங்களோட சிட்டிங் இருக்கும்போது வராரு அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்படியும் வந்தாலும் இத்தனை ஆண்டு காலமா ஏத்தல. எனக்கு புரியுது, இந்துக்களினுடையன்னு சொல்ல மாட்டேன், குறிப்பாக இந்த இந்துத்துவாவினரே அவங்கள இந்துக்கள் சும்மா அங்க வந்து ஒரு நாடகத்தை ஆடினா கூட நீதிமன்றத்துல உண்மையான இந்துக்கள் அந்த இடத்துல உச்சி பிள்ளையார் கோயில்ல ஏத்தி முடிச்சிட்டாங்க. இவர்கள் இதை ஒரு அரசியலாக்குறதுக்குன்னே வந்தாலும் கூட இத்தனை ஆண்டா நீ ஏத்தல இல்ல, அது என்னன்னு ஒரு முடிவு பண்றதுக்கு நம்ம ஆர்காலஜிக்கல் சர்வே கூப்பிட்டு தொல்லியல் துறையை வச்சு முடிவு பண்ணுவோம், பொறுமையா பண்ணிருக்கலாமே. அந்த இடத்துல நிதானம் கடைபிடிக்கப்படவில்லை, நேரடியாக போட்டாச்சு. சரி, போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குங்க, கலெக்டர் 144 போட்டிருக்காரு, ஏற்ற முடியலங்கன்றோம். மத்திய தொழிற்படையினுடைய ஹைகோர்ட்டுக்கு சிஐஎஸ்எஃப் ப்ரொடெக்ஷன் கொடுக்க கூடாதுன்னு அட்வொகேட் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ரொடெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா, வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் தமிழ் வாதாட வேண்டும்னு ஒரு போராட்டம் வந்துச்சு. அப்போ ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு மாநில காவல்துறையை தாண்டின காவல்துறையை உள்ள போட்டிருக்கிறாங்க, காவல் பாதுகாப்பை. அதையே வழக்கறிஞர்கள் எதிர்க்கிறாங்க. இதுல அவர்களை வைத்து நீங்க ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அனுப்பி அந்த போலீஸுக்கு எதிராக இவங்க 10 பேர் நீங்க 10 பேரோட ஏறுங்க, அந்த 10 பேர் சிஎஸ்எஃப் கூப்பிட்டு உள்ள வரும்போது அங்க இருக்கிறவங்க ஜெய் ஸ்ரீராம்னு அந்த சிஎஸ்எஃப் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற நோக்கம் என்ன? 10 பேரோட சிஎஸ்எஃப் மட்டும் போறது எப்படி இருக்கு? அங்க அவ்வளவு பெரிய கலவரத்திற்கான ஒரு முன்னெடுப்புகளை இவர்கள் செய்திருந்தார்கள். இதுல பல மாவட்டங்கள் வந்து வர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது பக்தர்கள்னு சொல்ல முடியாது, இவங்க குறிப்பிட்டு பாஜகவினர் பல மாவட்டங்கள் பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க மறுநாள். அப்போ இது ஏதோ சம்திங் இதை பாலிடிக்ஸா கொண்டு போறாங்க, அரசியல் கொண்டு போறாங்கன்ற இந்த உள்நோக்கங்கள் இவை அனைத்தையும் வைத்து தான் இதை எதிர்க்கணும், இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு கோணத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. சரிங்க, இப்போ இந்த நீதிபதி தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில பரவலா எழுந்திருக்கிற நேரத்துல பொதுவாகவே ஒரு நீதிபதி தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு என்ன வழிமுறை, குறிப்பா அந்த இம்ப்ளீச்மெண்ட் சொல்றாங்களே அப்படின்னா என்ன? இம்பீச்மெண்ட் அப்படின்னு நேரடியான ஒரு வார்த்தை வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இல்ல. ஆனா அதுல ஆர்டிகல் 124 சப்கிளாஸ் 4 124ங்கிற ஒரு சரத்து சொல்லுது, ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு என்ன வரையறை, அப்படி யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதன் அடிப்படையில ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு வந்து பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதுல 100 உறுப்பினர்கள் ஒன்றாக கையெழுத்திட்டு ஒரு நீதிபதி மேல இவரை நீக்கம் பண்ணணும், பதவி நீக்கம் பண்ணணும் கையெழுத்து போட்டு சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில, இல்லைன்னா ராஜ்யசபா அப்படிதான் கொடுத்திருக்காங்க. ஆமா, இப்ப 120 எம்பிக்கள் வரையும் சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ராஜ்யசபால கொடுக்கறதா இருந்தா 50 எம்பி. ரெண்டுல ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல ஒருத்தங்க கையொப்பமிட்டு அந்த கணக்கீடோட எடுத்துட்டு போய் சபாநாயகர்கிட்ட குற்றச்சாட்டுகளோட கொடுக்கணும். இங்க குரூஷியல் ரோலே என்னன்னா, சபாநாயகர் தான் முதல்ல இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள கூடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வருவார். இப்ப ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தாருன்னா அடுத்த கட்டமாக இதுல 3 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி ஒன்றை ஃபார்ம் பண்ணி ஒரு விசாரணையை நடத்துவாங்க. அதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்றம், இன்னொருத்தர்னு போட்டு 3 பேரை வச்சு கமிட்டி நடத்தி அதுல சில விசாரணைகள் நடத்தி அதுல அந்த நீதிபதியினுடைய கருத்தையும் கேட்பாங்க. உங்க தரப்புக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, அவருடைய கருத்தையும் வாங்கி இந்த மொத்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு வந்து அந்த சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க அந்த கமிட்டி.
இந்த சபாநாயகர் இதுல வந்திருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு பாராளுமன்றத்துல மக்களவையில விவாதத்துக்கு விடணும். இதுல இந்த மாதிரி விவகாரம் குற்றச்சாட்டா வைக்கப்பட்டிருக்கு, குற்றச்சாட்டின் மீது இந்த பதில் வந்திருக்குன்னு அதை ஒரு விவாதம் நடத்தி அந்த விவாதத்துல ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிற 2/3 அந்த ஒட்டுமொத்த அவையில பிரசன்ட்ல இருக்கிறவங்கள 2/3 பங்கானவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை அனுமதிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு பிரசிடென்ட் கிட்ட அதை அனுப்பித்தான் அவங்கள வந்து தகுதி நீக்கம் பண்ண முடியும். இதை ராஜ்யசபாக்கும் கொடுத்து அப்ரூவல் வாங்கி 2 சபையிலையும் வாங்கிக்கிட்டு பிரசிடென்ட்டை கொடுத்து அவரை தகுதி நீக்கம் பண்ண முடியும். நிகழ்காலத்துல இந்த வழக்குல அது நடக்க வாய்ப்பில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மெஜாரிட்டிக்கான தேவையான இடம் அவங்கள்ட்ட இருக்கு. 2/3 வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. முதல்ல சபாநாயகரை இது ஏத்துப்பாரா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இப்படி ஒரு பாரபட்சம் காட்டப்பட்டால் அந்த பாரபட்சத்திற்கு எதிர்வினையாக இங்க ஜனநாயக சக்திகள் பாராளுமன்ற குறிப்புல ஒரு குறிப்பாக அதை வைக்கணுங்கிற ஒரு நோக்கம் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை எடுத்துட்டு போய் கொடுத்ததனுடைய மெயினான நோக்கமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க யாருக்கெல்லாம் இதுவரையும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விரல் எண்ணி சொல்ற மாதிரி ஒரு 4 to 5 நீதிபதிகளுக்கு மட்டும்தான் இந்த இம்பீச்மெண்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தராக ஆமா அதிகபட்சம் 5 இல்ல 6 அவ்வளவுதான். இதுல யாருக்குமே இதுவரையும் பாஸ் ஆகி இந்த மாதிரி தகுதி நீக்கம் பண்ணதும் இல்லை. அதுவும் ஒரு விஷயம். கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல போய் முடிஞ்சிடும். அவங்களே ரிசைன் பண்ணுங்கன்னு கூட கேட்பாங்க, அப்ப ரிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் போகுமே தவிர யாரையுமே வந்து சமீபத்துல ஒரு நீதிபதியோட வீட்டுல பணம் கட்டுக்கட்டா எரிஞ்ச நிலையில இருந்துச்சு. அவரோட நிலைமை பணம் கட்டுக்கட்டா கிடைத்ததற்காக இந்த துணை ஜனாதிபதியா இருந்தார்ல, இப்ப ராஜினாமா பண்ணாரு அவரு, ஜெகதீப் தங்கர் அவரு ராஜினாமா பண்ணதனுடைய பின் காரணமே இதுதான் அப்படிங்கிற காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க, அதை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க ஏற்றுக்கொண்டு அது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி இதுல என்ன நடக்கணுமோ அதை நடத்தலாம்ங்கிற ப்ரொசீடிங்க்கு அவர் போகும்போதுதான் அவர் வலுக்கட்டாயமாக ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார். பாஜக இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தான் குற்றச்சாட்டு. அது உண்மையா பொய்யான்னு நம்ம நிரூபிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சரி, கொடுக்கப்பட்டுச்சு. கொடுத்து இவ்வளவு நாளா ராஜினாமா பண்ணி இவ்வளோ நாள் கிடப்புல கிடக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் மேல எந்த இதுவும் இல்லையே. அவர் நீதிபதியா தான் இருக்காரு. அது ஏன் நீதிபதிக்கு பேக்கு பிஜேபி கொடுக்குதா இல்ல அந்த பணத்திற்கு என்ன தொடர்பு இருக்கு, இதை பத்தி நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. அதுவும் பெண்டிங்ல தான் இருக்கு என்கொயரியில. ஸோ அந்த மாதிரி இது நடைமுறையில சாத்தியப்படலைனாலும் இந்த பதவி நீக்க கோரிக்கை கொடுப்பதற்கான காரணம்ங்கிறது இப்படி ஒரு அநியாயமாகவோ அல்லது ஜனநாயகத்திற்கு விரோதமாகவோ செயல்படுற மாதிரி தெரிஞ்சா அவர்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கு டெக்னிக்கலா சொல்லணும்னா மிஸ்கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்கெப்பாசிட்டி அண்ட் மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 வார்த்தை, இந்த மிஸ்பிஹேவியர் இன்கெப்பாசிட்டின்ற 2 வார்த்தையும் செய்த ஒரு நீதிபதியை தகுதி நீக்கம் செய்யலாம். மிஸ்பிஹேவியர்னா என்ன, அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறி செயல்படுறது, தன்னுடைய சுயநலத்துக்காக பணம் வாங்கிட்டு செயல்படுறது, இதெல்லாம். இன்கெப்பாசிட்டிங்கிறது தன்னால் அந்த நீதிபதியாகவே இவரால் நிலைக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு வேற. ஸோ இந்த மிஸ்பிஹேவியருங்கிறது இருக்காங்கிறத ப்ரூவ் பண்ணி தான் அங்கே வந்து நிரூபித்து அதை நீக்குவாங்க. இதில் இவர் நீக்கப்படுவாருங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே கூட குறைந்தபட்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டால் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை போகுங்கிறது ஒரு குறைந்தபட்ச எடுத்துக்காட்டாகவாவது இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படை. அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் மன்றத்துல காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் காட்டப்படும், அரசியல் ரீதியிலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயினான நோக்கமே. சரிங்க, இப்ப இறுதியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாஜகவை சேர்ந்த எச் ராஜா உட்பட பல பாஜக தலைவர்கள் அயோத்தியா தமிழ்நாடு மாறினா என்ன தப்பு இருக்கு, அயோத்தியா ஒரு புனித நகரம் தானே, அயோத்தி மாதிரி தமிழ்நாடு மாத்திரம் என்ன தப்புன்னு கேக்குறாங்க. அயோத்தியாவுல இவங்க இப்ப ராமர் கோயிலை நிறுவனதுக்கு பிறகும் இந்த அரசியலை விட்டாங்களா? அயோத்தியா அப்படிங்கிற ஃபார்முலா, அது அவங்க ஊர் பேரா சொல்லல, அயோத்தியாங்கிறது ஒரு ஃபார்முலா. எந்த ஒரு கட்டிடமோ மசூதியோ இல்ல வழிபாட்டு தலமோ இருந்தால் அதை நாங்க கிளைம்னு கேட்போம், கிளைம்னு கேட்டு எங்கள் நம்பிக்கைன்னு சொல்லுவோம், அடுத்து அதை கோரிக்கையா வைப்போம், மீறி போய் இடிப்போம், இடிச்சுட்டு அதை கைப்பற்றுவோம் அப்படிங்கிறது ஒரு அயோத்தியாங்கிற வேர்டுனுடைய ஃபார்முலா. இது அந்த மக்களை நாம் கொச்சைப்படுத்துவதில்லை, அந்த ஊரை கொச்சைப்படுத்துவதில்லை, இந்த பாஜகவினர் சங் பரிவார்களுடைய திட்டத்துக்கு வச்சிருக்கிற பேரு தான் இந்த அயோத்தியா. இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து நாங்கள் தமிழ்நாட்டிலேயே விதைச்சிட்டோம், இதை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் அமல்படுத்துவோன்றாங்க. ஆனால் இங்கே அதை அமல்படுத்த தமிழக மக்கள் விட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதற்கு நேரடியாக சொல்ல வேண்டிய பதில். சரிங்க ஜி, இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த வழக்கு சம்பந்தமான முழுமையான சட்ட விபரங்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.